துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா 17/8/2026 அன்று பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற தம்பிராஜா குணமணி தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற தர்மலிங்கம் திரவியமலர் தம்பதியின் பாசமிகு மருமகனும், தமயந்தியின் ஆருயிர் கணவரும், சரண், ஜெரோன், ஸ்டெஃபான் ஆகியோரின் ஆருயிர் தந்தையும், காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி, பத்மராஜா, புவனேந்திர ராஜா மற்றும் புவனா, விமலா, கமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேர்னால்ட், அலோசியஸ் மற்றும் தர்மபுத்திரி, தர்மதிலகம், தர்ம குணநாயகி, தர்மராணி, அபிராமி, வசந்தி, பிரபாகரன், ஜசோதா, ரோகிணி, வினோ, அன்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் திருவுடல் அஞ்சலி செலுத்துவதற்காக 22ஆம் தேதி சனிக்கிழமை, 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 32 அவென்யூ ஜோம் மூலா 93 மொந்த்ரோய் என்ற முகவரியில் உள்ள மெசோன் ஃபுனேரரில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த நாட்களில் மாத்திரமே அன்னாரின் திருவுடலை பார்க்க முடியும். இறுதி நாளன்று பார்க்க முடியாதவாறு பேழை மூடப்பட்டிருக்கும். 27/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 11:30 வரை மெசோன் ஃபுனேர் து வில்தனோஸ் 95 ரூ மாசல் சம்பா 93 430 வில்தனோஸ் எனும் முகவரியில் அன்னாருக்கான அஞ்சலி நடைபெறும். ஆத்ம சாந்திக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் எக்லீஸ் செயின்ட் மோரிஸ் து லா போயிசியர் 59 ரூ எதுவா பிரான்லி 9300 மொந்த்ரோயில் மதியம் 1:30 முதல் 3:30 வரை நடைபெறும். பின்னர் 30 அவென்யூ ஜோம் மூலா 9300 மொந்த்ரோயில் அமைந்துள்ள சேமக்காலையில் மாலை 4 மணிக்கு உடல் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் தெற்கு பகுதிகள் பலவற்றில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. பிரான்சில் ஏற்பட்ட கடும் வெப்பத்தால் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் பாறை சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. பிரான்சில் 26,000 வீடுகள் மின்சாரம் இன்றி தவிக்கின்றன. பிரான்சில் 3 லட்சம் வரை பாதுகாப்பற்றதாக இருக்கக்கூடிய ஆணுறைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரிட்டன் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக செல்ல முயன்ற படகு தடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு
A, D, B.A, B.Du வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா கொர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. பத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா கொர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சின் தெற்கு பகுதிகள் பலவற்றில் ஆகஸ்ட் 21 24 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. அல்ப்ஸ் மெரித்தீம் பகுதியில், குறிப்பாக லுவான் பகுதியில் 122.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இது ஆகஸ்ட் மாதத்திற்கான முன்னைய சாதனையான 49.8 மில்லிமீட்டர் என்பதை மிகப்பெரிய அளவில் முறியடித்துள்ளது. ட்ரோம் மாவட்டத்தின் செம்மாத்த பகுதியில் 102 மில்லிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. 1988 ஆண்டில் 78 மில்லிமீட்டர் சாதனையை இப்பொழுது முறிவடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கார்த், ஆதேஷ், வார், அல்ப்ஸ் மெரித்தீம் உள்ளிட்ட தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பலத்த மழை, இடி, மின்னல், சில இடங்களில் ஆலங்கட்டி மழை ஏற்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் கோடை காலத்தில் நீண்ட காலம் மழை இல்லாமல் இருந்த நிலையில் குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய அளவில் மழை பெய்திருக்கிறது. இதனால் நிலத்தால் தண்ணீரை வேகமாக உறிஞ்ச முடியாமல் திடீர் வெள்ளம் மற்றும் நீர்மட்ட உயர்வு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. வெள்ள அபாயம் காரணமாக வார், அல்ப்ஸ் மெரித்தீம் பகுதிகளில் வெள்ளம், இடி, மழை தொடர்பான எச்சரிக்கை நிலை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. செம்மஞ்சள் எச்சரிக்கை படிப்படியாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிரமான மழை, இடி, மழைக்கு பின்னர் வார இறுதியில் படிப்படியாக வானிலை அமைதியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் சில பகுதிகளில் வெள்ள நீர் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டம் காரணமாக எச்சரிக்கை தொடர்ந்து அவசியமாக இருக்கும் என கருதப்படுகின்றது. பிரான்சில் சமீபத்திய பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலைமை மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பகுதிகளில் காலை நேரத்தில் மழை தூறல்கள் இருக்கலாம், பின்னர் அவை குறைவடையும் என கூறப்படுகிறது. இல்-தி-பிரான்ஸ், பாரி உள்ளிட்ட வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் காலை நேரம் குளிர்ச்சியாகவும் சில இடங்களில் பனிமூட்டம் அல்லது தாழ்ந்த மேகங்களுடனும் இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. காலை குறைந்தபட்ச வெப்பநிலை பொதுவாக 8 முதல் 12 பாகை செல்சியஸ் வரை குறையலாம். பிற்பகலில் வடக்கில் சுமார் 22 முதல் 26 செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவும் என அறிவிக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று மீண்டும் கோடை காலத்தை போன்ற இனிமையான வானிலை நிலவும். குறிப்பாக தெற்கு பிரான்சில் வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும். பெரும்பாலான பகுதிகளில் சூரிய ஒளி அதிகரிக்கும். இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு மிக குறைவு என தெரிவிக்கப்படுகிறது. பிரெனே மலைப்பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இடியுடன் கூடிய மழை ஏற்படலாம்.
தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸை நெருங்கலாம் அல்லது சில இடங்களில் அதிகரிக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த அமைதியான வானிலை நீண்ட காலம் நீடிக்காது. ஞாயிறு இரவு முதல் திங்கட்கிழமை குறிப்பாக தென்மேற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மழை, இடிமுழக்கம் தொடர்ந்து உருவாகும் வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. வாழ்க்கை, வதிவிடம், வாகனம் இம்மூன்றுக்கும் காப்புறுதி அவசியம். ஆனால் கட்டாயம் வீட்டுக்கும் வாகனத்துக்கும் கட்டாயம். நீங்கள் ஒரு வீடோ இல்லாட்டி ஒரு வாகனம் வச்சுக்கக்குள்ள நீங்கள் கட்டாயமாக இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன கேரண்டி தேவை என்று ஆலோசனை கேட்டால் நாங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டு தருவோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் எஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 079563375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் ஏற்பட்ட கடும் வெப்பத்தால் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் பாறை சரிவுகள் ஏற்பட்டு சாதனை படைத்துள்ளன. 2026ஆம் ஆண்டின் கடுமையான மற்றும் நீடித்த வெப்ப அலைகள் பிரான்ஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில், குறிப்பாக மொண்ட் மலைத்தொடரில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பாறை சரிவுகளை ஏற்படுத்தியுள்ளன. 2026 தொடக்கம் முதல் மொண்ட் பகுதியில் சுமார் 450 பாறை சரிவுகள் பதிவாகியுள்ளன. இது முன்னைய சாதனையான 2022ஆம் ஆண்டின் சுமார் 300 சம்பவங்களை ஏற்கனவே கடந்துவிட்டது. CNRSன் புவியியல் ஆய்வாளர் லுடோவிக் ரவணன் கருத்துப்படி இந்த ஆண்டு பாறைகள் உடைந்து விழும் எண்ணிக்கையிலும் உடையும் பாறைகளின் அளவிலும் சாதனை ஆண்டாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார். கடும் வெப்பத்தால் மலைப்பாறைகளின் பிளவுகளுக்குள் உறைந்திருக்கும் பெர்மாஃப்ரோஸ்ட் எனப்படும் நிரந்தர உறை பனி உருகுகிறது. இதனால் பாறைகளை ஒன்றாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய இயற்கையான பசை போன்ற உறைபனி பலவீனமடைகின்றது. அதே நேரத்தில் பனிப்பாறைகள் பின்வாங்குவதும் மலைச்சரிவுகளின் நிலைத்தன்மையை குறைக்கின்றது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று சில பகுதிகளில் 15,000 கனமீட்டர் பாறை சரிந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. சில நாட்களில் 100 கனமீட்டருக்கும் அதிகமான 10 பாறை சரிவுகள் வரை பதிவாகியுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமை காரணமாக மொண்ட் ஏறும் வழக்கமான சில பாதைகள் மிகவும் ஆபத்தானதாக மாறியுள்ளன. ஆழமான பனிப்பிளவுகள் மற்றும் தொடர்ச்சியான பாறை சரிவுகள் காரணமாக பல வழிகாட்டி குழுக்கள் ஏற்றங்களை நிறுத்தியுள்ளன.
பிரான்ஸ் தென்கிழக்கு பகுதியில் கடும் புயல் காரணமாக 26,000 வீடுகள் மின்சாரம் இன்றி தவிக்கின்றன. பிரான்ஸ் தென்கிழக்கு பகுதியில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட கடும் இடியுடன் கூடிய புயல், பலத்த காற்று, கனமழை காரணமாக குறிப்பாக வார் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 26,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மறுநாள் காலை வரை சுமார் 1000 வீடுகள் மின்சாரம் இன்றி இருந்தன. குறிப்பாக தூனோ, சே மேக்சிம், கிளவியே, செய்லான் பகுதிகள் பாதிக்கப்பட்டன. வா மாவட்ட ஆளுநர் சிமோ பாவ்ர் இதை பற்றி கூறியிருக்கிறார். பிரான்சின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் பல நகராட்சிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே நாளில் இதுவரை பதிவாகாத அளவுக்கு அதிகமான மழை பதிவாகியுள்ளது. அங்கு பொழிந்த கனமழையால் பல இடங்களில் ஒரு நாள் மழை பொழிவு தொடர்பான மாதாந்த சாதனைகள் முறியடிக்கப்பட்டன. கடும் இடியுடன் கூடிய புயலுக்கான 4 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. வா, ஆல்ப்ஸ் மெரித்தீம், கோஸ் து சூட், ஓ கோஸ். மேலும் வா மற்றும் ஆல்ப்ஸ் மெரித்தீம் பகுதிகளுக்கு கனமழை வெள்ள அபாயத்திற்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ப்ஸ் மெரித்தீம் மாவட்டத்தில் வெள்ள அபாயம் மிக அதிகமாக கருதப்படும் சிவப்பு பகுதிகளில் உள்ள அனைத்து கேம்பிங் தளங்களையும் இரவு நேரத்தில் வெளியேற்ற மாவட்ட ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் தமிழர் திருவிழாவை முன்னிட்டு 2 யூரோ நல் வாய்ப்பு சீட்டெழுப்பை நடத்துகின்றனர். இலங்கை சென்று திரும்ப 1000 யூரோ பெறுமதியான விமான பயணச்சீட்டை பரிசாக வழங்குகிறார்கள். நல் வாய்ப்பு சீட்டின் மூலம் கிடைக்கும் நிதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிவபூமி மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் அறியத் தருகின்றார்கள். 2 யூரோவுடன் இலங்கை சென்று திரும்ப விமான பயணச்சீட்டு. விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் 3 லட்சம் வரை பாதுகாப்பற்றதாக இருக்கக்கூடிய ஆணுறைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் சுகாதார மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் சுமார் 3 லட்சம் ஆணுறைகள் தொடர்பாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவை இணையம், கடைகள் மற்றும் மருந்தகங்கள் வழியாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன. சுமார் 2,60,000 ஆணுறைகள் கடைகள், மருந்தகங்களில் இருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளன. ஆய்வக பரிசோதனைகளில் சில தயாரிப்புகளில் கிழிதல், சிறிய துளைகள் ஏற்படும் அபாயம் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இணையத்தில் விற்பனை செய்யப்பட்ட 30 வகையான ஆணுறைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேவையான இணக்க குறியீடு
அல்லது பிரெஞ்சு மொழி லேபிள் இல்லாமல் இருந்துள்ளன. அவற்றில் சுமார் 1000 பெட்டிகளில் 40,000க்கும் மேற்பட்ட ஆணுரைகள் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அதிகாரிகளின் நடவடிக்கைகளுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட இணையதளங்கள் அந்த பொருட்களின் விற்பனை பதிவுகளை நீக்கியுள்ளன. ஒகாமோட்டோ, மை லுபி, ஃப்ரைடே பாய் உள்ளிட்ட சில பிராண்டுகள் இந்த எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட தயாரிப்புகளில் ஒன்றை பயன்படுத்தி இருக்கலாம் என சந்தேகம் இருந்தால், குறிப்பாக அது கிழிந்திருந்தாலோ அல்லது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம் என தெரிந்தாலோ அதிகாரிகள் தேவைக்கேற்ப பாலியல் தொற்று நோய்களுக்கான பரிசோதனையையும் மாதவிடாய் தாமதமானால் கர்ப்ப பரிசோதனையையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றனர். இதுவரை இந்த குறைபாடுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. முக்கியமாக 3 லட்சம் ஆணுரைகள் அனைத்தும் பழுதானவை என்று பொருள் இல்லை. சுமார் 2.6 லட்சம் தயாரிப்புகள் தர குறைபாடு தொடர்பாக திரும்ப பெறப்பட்டுள்ளன. மேலும் 40,000க்கும் மேற்பட்டவை இணையத்தில் தேவையான இணக்க விதிமுறைகள் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பிரிட்டன் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டன் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக செல்ல முயன்ற படகு போலீசாரால் தடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு பிரான்ஸ் கடற்கரையில் இருந்து சிறிய படகு மூலம் பிரிட்டனை நோக்கி புறப்பட முயன்ற குடியேற்றவாசிகளை பிரெஞ்சு காவல்துறையினர் தடுத்த பொழுது அப்பொழுது மோதல் ஏற்பட்டது. உயிர்காப்பு உடைகள் அணிந்திருந்த சிலர் காவல்துறையினரை தடுக்க பொருட்களை வீசியதாகவும் அதற்கு பதிலாக அதிகாரிகள் பவா மிளகுதூள் தெளிப்பு பயன்படுத்தியதாகவும் பின்னர் படகின் காற்று பையை கத்தியால் கிழித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரலில் கையெழுத்தான சுமார் 660 மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள பிரான்ஸ் பிரிட்டன் ஒப்பந்தத்துக்கு பின்னர் கடந்த 3 மாதங்களில் பிரான்ஸ் அதிகாரிகள் 185 சிறிய படகுகள் கடத்தல் முயற்சிகளை தடுத்துள்ளதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மனித கடத்தல் குழுக்கள் தங்களது முறையை மாற்றியுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒரே படகில் அதிகமானவர்களை ஏற்றிச் செல்லும் நடைமுறை தற்பொழுது அதிகரித்துள்ளது. இந்த மாதம் ஒரே சிறிய படகில் 230 பேர் ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற சம்பவம் புதிய சாதனையாக பதிவாகியுள்ளது. ஆனால் கடத்தல் முயற்சிகள் குறைந்துள்ளன. 2026ஆம் ஆண்டில் இதுவரை 15,897 பேர் சிறிய படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனை சென்றடைந்துள்ளனர். இது கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் ஒப்பிடுகையில் 43% குறைவடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.